கேள்வி கேட்கறதா இருக்கு இந்த பீதிரி போலீஸ் தான் இல்ல நம்ம சொல்லணும் இந்த ஏரியாவே சரியில்லை சார் இந்த குடும்பத்துக்கு எங்க ஏன் சப்போர்ட் வராங்க இல்ல சார் எங்க போலீஸ் வந்து ஒழுங்கா இருந்தால் ஒரு ஊர் ஒழுங்கா இருக்கு. காலைல கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து ஆக்ஷன் எடுக்கல இல்லைங்களா? காலைல கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து ஆக்ஷன் எடுக்கல. காலையில் புகார் கொடுத்தோம் எடுக்கல. காலையில் போய் புகார் கொடுத்தா நடக்கும். போலீஸ் தான் எங்கள் உயிருக்கும் உடலுக்கும் ஓடிக்குதுன்னா அந்த பீதிரி போலீஸ் மட்டும்தான். போலீஸ் வைக்கிற ஆள் தான் இது. அந்த பக்கத்தில் அந்த கூனி அந்த கூனி வந்து பாட்டில் வைக்கிறான், பெண்களை வந்து பிரார்த்தனை பண்ண விடுறாங்க. போலீஸ் அதனால கண்டிக்க மாட்டேங்குது. போலீஸ்கார பணம் வாங்கின்னு கண்டுக்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்கின்னு வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. இதுக்கு இந்த பீதிரி போலீஸ் வந்து பயங்கர ஒத்துழைப்பில் தான் இது நடக்குது. ஒரு ஊருக்குள்ள இவ்வளோ அராஜகமாக எல்லாம் பப்ளிக்கை மத்தியில் அவங்க பண்ணுறாங்க. பப்ளிக் மத்தியில் பண்ணுறாங்க. போலீஸை வச்சுக்கினே பண்ணுறாங்க. போலீஸு வேடிக்கை பார்க்கும். இவ்வளோ விஷயத்துக்கும் வந்து இந்த பீதிரி போலீஸ் தான். போலீஸ்க்கு எங்களுக்குன்னா எங்கள் வீட்டு பிரச்சனை பக்கத்தில் போய் இடம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்த பிரச்சனையில் லஞ்சம் வாங்கிக்கின்னு அவங்க எங்கள் மேலே போய் யாரும் வழக்கு போட்டாங்க. எங்கள் மேலே பொய் கேஸ் கேட்குறாங்க. நாங்கள் தட்டி கேட்டதுக்கு எங்கள் மேலே பொய் கேஸ் போட்டு உங்களை வாயவே விட மாட்டேன். நாம் ஒரு ப்ரைவேட் கேஸ் போட்டோம். 8 பேர் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க. பணம் கொடுத்து அந்த கேஸை அமைக்கி இது வரைக்கும் அந்த கேஸை வச்சு பை வாங்குது இந்த போலீஸ். இந்த பிரச்சனை அடிக்கடி நடக்குது இல்லைங்களா? இந்த பிரச்சனை அடிக்கடி நடக்குது. இந்த பிரச்சனை அடிக்கடிக்கு நடக்குது. அது போலீஸ் துணையோட தான் நடக்குது. போலீஸ் வைக்கிற ஆளு தான் இது. போலீஸ் வைக்கிறாங்க. எங்களை மேலே கேஸை போட்டு உங்களை வாய விடுவோமா? உங்களை பாரு பக்கத்தில் அக்கத்தில் வச்சு நாங்கள் கொலை பண்ணி கொலையை தற்கொலை மாற்றோம் அப்படின்னு இந்த பீதிரி போலீஸ் எங்ககிட்டயே சொல்லுது. உங்ககிட்டயே சொல்கிறாங்க. அப்போ இந்த இவ்வளோத்துக்கும் காரணம் வந்து இந்த போலீஸ் தான். யாரும் இல்லை. போலீஸ் தான் காரணம். எங்கள் உயிருக்கும் உடலுக்கும்னா பீதிரி போலீஸ் தான் காரணம். ஏன்னா போலீஸ்க்கு எங்களுக்கும் வந்து மின் விரோதம். போலீஸ் எங்கள் மேலே பொய் வழக்கு போட்டுது நாங்கள் கேட்டதுக்கு எங்கள் மேலே பொய் கேஸ் போட்டுதுன்னு நாங்கள் ஒரு ப்ரைவேட் கேஸ் போட்டுக்கிறோம். 8 பேர் சஸ்பெண்ட் ஆகிக்கிறாங்க. அதை படம் கொடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், என்ன கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்க. வச்சுக்கணும் இந்த மாதிரி ரத்த வச்சு கேஸ் போடுறீங்களா? நாங்கள் நினச்சா உங்களை நல்ல உணவு நாங்கள் நினச்சா கொலைக்காரங்க முத்திர குத்தி உள்ள அனுப்புவோம். இப்படியா அந்த கேஸை வச்சுக்கின்னு இவங்க வந்து பை வாங்கி பக்கத்தில் ரவுடிஸை தூண்டி விட்டு இப்படியா பண்ணுறாங்க. இப்படி தான் பண்ணுறாங்க.